இஷ்யூஸ் இருந்து பேர் சூஸ் பண்ணும்போது. அப்போது அது எல்லாருமே எங்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டது அவரோட ப்ரொஃபைல் காட்டுறோம், அவரோட ஃபோட்டோ காட்டுறோம், நீங்கள் பார்த்துட்டு ஓகே சொல்லுங்கள் அப்படின்னாங்க. பட் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன். எதுவுமே ஆக்டிங் கிடையாது, ஸ்கிரிப்டடோ அது மாதிரி எதுவுமே கிடையாது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சூப்பரா போயிட்டு இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சீசன் 2 எனக்கும் டான்ஸ்க்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ரியோ அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையான ஃபன் அப்படின்ற அதிகமா இந்த ஷோல கவுண்டர்ஸ் வந்து நான் ரியோ வச்சு தான் போட்டிருக்கேன். ஆப்ல மச்சான கலாய்ச்சிக்கிற அளவுக்கு ரியலி க்ளோஸ். கொரியோகிராஃபர் வந்து கன்னடா, இவளும் கன்னடா. ஸோ அவங்க 2 பேரும் கன்னடம் பேசும்போது எனக்கு கஷ்டம் தான். ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இது மேரிடு பர்சன். செட்டுக்குள்ள போயிட்டா எல்லா பொண்ணுங்க கிட்டயும் பேசுவாரு. ரம்ப மேம் ரொம்ப பிடிக்கும். ஒரு டஃப்பான கமெண்ட் கொடுத்தாலும் அது வந்து அழகா ஒரு ஸ்வீட்டா சொல்லுவாங்க. நான் சினிமால வர மாதிரி லூஸ் பொண்ணு இல்லை, மாரியோட மாஸ் பொண்ணு. திஸ் இஸ் புஷ்பா. நேயர்கள் வணக்கம், நான் உங்க ஜியோ பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜோடி ஆர் யூ ரெடி சீசன் 2 செட்ல தான் நம்ம இருக்கிறோம். இந்த ஷோ வந்து டெலிகாஸ்ட் ஆகும்போது நம்ம பயங்கரமா பார்த்து கொண்டாடி இருப்போம். ஆனா இந்த ஒரு செட் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியுமா? ஸோ வாங்க என் கூட அப்படியே டிராவல் பண்ணுங்க, உள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம முழுமையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம், நல்லா இருக்கேங்க, தேங்க்யூ. ஓகே மேம், எப்படி போயிட்டு இருக்கு இந்த ஜேர்னி, ஜோடி ஆர் யூ ரெடி சீசன் 2 ஜேர்னி எப்படி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சூப்பரா போயிட்டு இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சீசன் 2ல இருக்கும். அண்ட் இப்போ வரைக்கும் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே போகுது. காம்படிஷன் ஆக்சுவலாக ரவுண்ட்ஸ் இப்போ தான் ஆரம்பிச்சுது. பட் கண்டஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஜோடிஸுமே பயங்கர டஃப் கண்டஸ்டன்ஸாக தான் இருக்காங்க. ஸோ இப்போவே வந்து பயங்கரமான ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதான் பிகினிங்கு, பட் இப்போவே வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. கண்டஸ்டன்ஸ் கிட்ட என்ன யூனிக்னஸ் இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க மேம்? சரி, ஒருத்தர்கிட்டயும் ஒரு டிஃப்ரெண்ட் இது இருக்கு. பட் ஐ மஸ்ட் சே நிறைய ஸ்ட்ராங் ஜோடிஸ் இருக்காங்கன்னு சொல்லலாம். எல்லாருமே வந்து அந்த டெஃபினட்டாக கப்பு தூக்குற அளவுக்கு ஒரு இன்னும் அந்த கெப்பாசிட்டி இருக்கிற ஜோடிஸாக தான் இருக்காங்க. அண்ட் ஒருத்தருக்கும் ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்கு. லைக் யாருமே வந்து ஒரு ரெகுலர் பேட்டர்ன்ல பண்ணல, எல்லாருமே ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பாடி லாங்குவேஜோட தான் வந்திருக்காங்க. இப்போ டான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களோட கெரியர்ல எந்த அளவு ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்க மேம்? டான்ஸ் யாருக்குங்க பிடிக்காது? எல்லாருக்குமே என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடுறதுன்றது பிடிக்கும். அண்ட் அதே மாதிரி தான். ஸோ மியூசிக் கேட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த டான்சிங் வைப்ன்றது வந்துடும். ஸோ டான்ஸ் இஸ் லைக் ஆல்வேஸ் ஃபன். என்ஜாய் பண்ணி பண்ணணும். சரி, நீங்க குட் டான்ஸரா பேட் டான்ஸரா அதெல்லாம் கிடையாது. டான்ஸை வந்து என்ஜாய் பண்ணி பண்ணணும். அது தப்பா பண்ணா கூட பரவாயில்ல, நம்ம வந்து என்ஜாய் பண்ணி பண்ணணும்ன்றது தான் நான் எப்பவுமே நினைப்பேன். ஸோ பெர்ஃபெக்டா பண்ணலன்னா கூட when you enjoy what you're doing, அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல ரிஃப்ளெக்ட் ஆயிடும். அது இப்போ ஜோடி ஆர் யூ ரெடி சீசன் 2ல இந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப பீக் மூமெண்ட், அதை நான் ரொம்ப ரசிக்கிறேன் அப்படின்னா நீங்க என்ன விஷயத்த சொல்றீங்க மேம் இந்த சீசன்ல? பயங்கரமான கேள்வியா இருக்கு இது. பட் அப்படி இல்லைங்க. இட்ஸ் லைக் we just started and கண்டஸ்டன்ஸ் பேசிக்கா எல்லாரோட அந்த டெடிகேஷன் சொல்லலாம். லைக் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. பட் இருந்தாலும் வந்து எனக்கு ஃபைனல்ஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கா எல்லாரும் ஒருத்தரும் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ தட் இஸ் வெரி வெரி நைஸ். ஏன்னா நாங்க சீசன் 1ல பார்த்துருக்கோம், சூப்பர் கண்டஸ்டன்ஸ் ஆல்ரெடி பயங்கரமா வந்து டான்ஸ் ஆடி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ரெஷர்ன்றது இப்போ வர கண்டஸ்டன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும் இல்லையா? ஸோ அது எடுத்துக்காம அவங்க வந்து இன்னும் நல்லா பண்ணணும், சூப்பர்பா கொடுக்கணும்ன்றத வச்சுட்டு பண்றாங்க. ஸோ அது இட்ஸ் அ வெரி குட். ஓகே, நாங்க என்ன விஷயம் ரொம்ப ரசிப்போம்னா ரியோ அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையான ஃபன் அப்படின்ற மொமெண்ட் தான் ரொம்ப ரசிப்போம். நீங்க எந்த அளவுக்கு அதை ரசிப்பீங்க? இப்போ வந்து நாங்க டிவியில பாக்குறோம், அந்த ஃபுட்டேஜ் எங்களுக்கு பயங்கர ஃபன்னா இருக்கு. ஸோ அதையும் தாண்டி பிடிஎஸ் எந்த அளவுக்கு ஃபன்னா இருக்குன்றது எங்களுக்கு தெரியாது. ஸோ எந்த அளவுக்கு ஃபன்னா இருக்கும், நீங்க எந்த அளவுக்கு ரசிப்பீங்க அந்த விஷயத்த? அது வந்து இது எதுவுமே ஆக்டிங் கிடையாது, இது நேச்சுரலா ஒரு ஃப்ளோல வர்றது தான். ஸோ நீங்க என்ன பாக்குறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். பயங்கர ஜாலியா இருக்கும். ஸோ எதுவுமே வந்து ஸ்கிரிப்டடோ அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஜென்யூனா நாங்கெல்லாம் என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்றோம்னா என்டையர் யூனிட் ஆஃப் ஜோடி ஆர் யூ ரெடி. ஸோ அது அப்படியே ஜாலியா இருக்கிறது தான். ஸோ வி ஹேவ் லாட்ஸ் ஆஃப் ஃபன். டென்ஷன் பார்ப்போம். டென்ஷன் வந்து ஆக்சுவலா வந்து ஜோடிஸ்க்கு தான். அவங்க தான் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா டான்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. நாங்கெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி ஷூட் பண்றது தான். ஓகே மேம்,
ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஜட்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு தயக்கம் இருக்குமா? நம்ம இந்த ஒரு கமெண்ட் சொன்னா உங்களுக்கு ஹர்ட் ஆகுமே அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்குமா உங்களுக்கு? கண்டிப்பாங்க. லைக் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் சுமாரா இருக்கும்போது, அது சொல்லணும்னு அவங்களுக்கு எவ்ளோ கஷ்டமா இருக்குமோ, சொல்றதுக்கு அத விட கஷ்டம் தான். யாருக்கா இருந்தாலும். ஹர்ட் பண்ணணும்னு எப்பவுமே சொல்ல மாட்டோம்ல. பட் அத சொன்னா தானே அவங்களும் பெட்டர்மென்ட் பண்ணிட்டு அது பண்ண முடியும். அடுத்தது கரெக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் சொல்றோம் தவிர யாரையும் ஹர்ட் பண்றதுக்கு சொல்லல. பட் 100% இருக்கும். சம்டைம்ஸ் கொஞ்சம் மழுப்பி லைட்டா சொல்லுவோம். சம்டைம்ஸ் மூஞ்சி மேலேயே சொல்லுவோம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் கொஞ்சம் காம்படிஷன் கிட்ட போக போக கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ரிக்டரா இருக்க வேண்டிய ஏன்னா எல்லாருமே அவ்வளோ நல்லா பண்ணுவாங்க. ஸோ சின்ன மைன்யூட்டான இருக்கிற டிஃபரன்ஸ் கூட இன்னும் அத பார்த்து சொல்ல வேண்டியதாக சிச்சுவேஷன் வந்துரும். தேங்க் யூ ஸோ மச். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க் யூ ஸோ மச். மஞ்சள் கலர் ஜெகஜோதியா வந்திருக்கிறீங்க. சரி, ஓகே. என்னென்ன கான்ஃபிடன்ஸ் குடுத்திருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த ஜோடி செட் உங்களுக்கு? நிறைய பர்சனலாகவும் லைக் டான்ஸ் வைஸுமே நாங்கள் நிறைய டெவலப் ஆகிருக்கோம், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஜட்ஜஸ் வந்து ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டு ஓகே இதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணால் இன்னும் பெட்டர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு மைண்ட் செட்டு வந்து இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் ரொம்ப ஹாப்பனிங்காக லைக் ரொம்ப ஜாய்ஃபுல்லாக லைக் கிரேசி பார்ட்னர் வந்து எனக்கு கிடைச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக போயிட்டுருக்கு. நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஐ மீன் எக்ஸ்பெக்ட் பண்ணாத, ஐ மீன் எக்ஸ்பெக்ட் மோர் தென் எக்ஸ்பெக்டட். ஸோ ஓகே. ஹாப்பியாக தான் இருக்கு. ஹாப்பியாக இருந்தது. எல்லா பெர்ஃபார்மன்ஸோட தயாரா இருக்கீங்க மேக்கப்போட. சரி, நீங்க ஆட போறீங்க அப்படின்றதுனால உங்க மேக்கப்பை கூட ரிமூவ் பண்ண முடியல. சரி, என்ன வகையான மேக்கப், எதுக்கான இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க இன்னைக்கு? என்ன சொல்லணும் தெரியாது. நாங்களோட பெஸ்ட் கொடுக்கணும். அதுக்காக கொஞ்சம் வித்தியாசமா பண்ணியிருக்கேன். நாங்க 2 பேரும் பிளைண்டு தான். இப்போ இவங்க மட்டும்தான் மேக்கப்பு போட்டிருக்கு. நான் போடணும். உங்களுக்கு என்னென்ன கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த ஸ்டேஜ் மூலியமா உங்களுக்கு? இது ஸ்டேஜே ரொம்ப கான்ஃபிடென்ஸ் பிகாஸ் பிளாட்ஃபார்மே ரொம்ப பெரிய பிளாட்ஃபார்ம். விஜய் ఛానల్ ஒரு ఛానలే ரொம்ப பிக் ఛానల్. ఈ ఛానల్ ఈ ప్లాట్ఫామ్లో డాన్స్ நான் ஆடுறேங்க அதே பெரிய விஷயம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் கஷ்டம் புரிகிறதா உங்களுக்கு? புரியுது ப்ரோ. అదే ஒரு కాన్ఫిడెన్స్ எனக்கு. ఈ ప్లాట్ఫామ్లో ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. அதே என்ன இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். நம்ம வந்து ஒரு தத்ரூபமா அதை வந்து பண்ணி ஆகணும், கரெக்டாக அப்படியே ப்ரெசன்ஸ் கொடுத்தாகணும் அப்படின்றதுக்காக இவ்வளோ கஷ்டப்படணுன்றது ஏன் இதனால தோணுச்சு உங்களுக்கு? எல்லாத்துக்குமே ஹார்ட் ஒர்க் தான் லாஸ்ட். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ரியாலிட்டி ஷோ வி வாண்ட் டு வின் ஃபைனல்ஸ், அதுதான் லட்சியம். அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். என்ன வகையான மேக்கப் இது? எவ்வளோ நேரம் போட்டுட்டு இருக்கிறீங்க? கஷ்டமா இல்லையா அது? No, sir. No. Because we did practice so many times, so that's why now it's not tough for us. டான்ஸ் உங்க வாழ்க்கையில எவ்வளோ ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்க? அது என்னென்ன இம்பாக்ட் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தி இருக்கு? I've been dancing since I'm 5 years old. So 5 வயசுல இருந்து டான்ஸ் பண்ணிருக்கீங்க நீங்க. ஓகே. ஸோ அது டான்ஸ் இஸ் மை லைஃப் அப்படி சொல்லலாம். சேம். நானும் 5th ஸ்டாண்டர்ட் முதல்ல டான்ஸ் ஆடுறேங்க. அப்புறம் டான்ஸ் தான் எல்லாம். ஓகே, உங்களோட லைஃப்ல எப்போ ஸ்டார்ட் ஆச்சு டான்ஸ்? நான் வந்து என்னோட 4 years. When I am 3 years baby, that time only I start dancing. இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க நீங்க? தஞ்சாவூர். சொந்த ஊர் தஞ்சாவூர்ல இருந்து டான்ஸ்க்காக மட்டும் தான் வந்திருக்கீங்க. நீங்க உங்களுக்கு டான்ஸ் அப்படின்றது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு உங்க லைஃப்ல? நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஆனுவல் டேல கண்ணோட கண்பதலாம் சாங் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன் ஆனுவல் டேல. ஸோ அப்போ ஒரு நல்ல கமெண்ட் கிடைச்சது, இந்த பொண்ணு நல்லா டான்ஸ் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்படியே வீட்டில் கொஞ்சம் என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படியே அது வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். நானா சும்மா சாங் போட்டு நானா வீட்டில் ஆடுறது அந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சது. அதோட சேர்த்து ஆக்டிங்கும் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் 2த்துலையுமே பிளாட்ஃபார்ம் கிடைச்சா போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அப்படியே கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணது. நான் வந்து ஃபஸ்ட்டு நான் இது பார்த்துருக்கேன் இந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாம். ஸோ ஃபஸ்ட் எனக்கு கொஞ்சம் வரணுமா வேணாமா டவுட் இருந்து, அதுக்கப்புறம் ஃபேமிலியில் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க இப்படி சொல்லி வந்து பண்ணியாச்சு. நீங்க வேற ஸ்டேட்ல வந்திருக்கீங்க, இவங்க வேற ஸ்டேட்ல இருந்து வந்திருக்காங்க. ஸோ லாங்குவேஜ் பேரியர் அப்படின்ற ஒரு விஷயம் அங்க இருக்கும். ஸோ கம்யூனிகேட் பண்றதுக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்றப்போலாம் கஷ்டமா இருக்கும் அது உங்களுக்கு? கஷ்டம் மீன்ஸ் அவ்வளோ கஷ்டம் இல்லை. என்னன்னா இவக்கு ஹிந்தி தெரியும், எனக்கு ஹிந்தி கொஞ்சம் தெரியும். ஸோ ஹிந்தியில் பேசுவாங்க. ஆனால் கொரியோகிராஃபர் வந்து கன்னடா, இவளும் கன்னடா. ஸோ அவங்க 2 பேரும் கன்னடா பேசும்போது எனக்கு கஷ்டம்தான். நான் பார்த்து அவங்க சிரிப்பா நானும் சிரிப்பா, அவங்க கோப்படுறா நானும் கோப்படுறேன், அவ்வளோதான். இந்த வருஷம் பேரை சூஸ் பண்றது கொஞ்சம் வித்தியாசமான பேட்டர்ன்ல இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இவரை சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன? இவங்களை சூஸ் பண்ணதுக்காக ரீசன் நான் ஃபேட்டே சொல்லலாம். ஆக்சுவலா
இன்னொருத்தவங்க வேணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. நான் வந்து பஸர் வந்து சும்மா தான் அமிச்சேன். ஆனா அவங்களுக்கு வந்து அமைக்கல, எனக்கு மட்டும் தான் அமைச்சிருச்சு. ஸோ ஐ தாட் திஸ் இஸ் ஃபேட். அண்ட் எனிவேஸ் நல்லா டான்ஸ் ஆடுறான். ஸோ எனக்கு எனக்கு ஒரு ஃபேட்டுன்னு சொல்றாங்க. அது ஃபெய்த் தான், நான் அது நம்புறேன். அது எனக்கும் அது ஃபெய்ட்டா தான் இருந்தது. அவரும் டான்ஸர். அவர் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எல்லாருமே என்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டது, நான் உங்களுக்கு வந்து அவரோட ப்ரொஃபைல் காட்டுறோம், அவரோட ஃபோட்டோ காட்டுறோம், நீங்க பார்த்துட்டு ஓகே சொல்லுங்க அப்படின்னாங்க. பட் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன், எனக்கு அவரோட ஃபோட்டோ வேணாம், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வீடியோ மட்டும் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. டான்ஸரா தானே யோசிக்க முடியும். எஸ், ஆமா. அப்போ வந்து வீடியோ பார்த்தப்போ எனக்கு வந்து அவர் வந்து பர்டிகுலர் ஸ்டைல்ல மட்டும் ஆடல, அவர்கிட்ட எல்லாமே இருந்தது. ஐ மீன் சினிமாட்டிக் ரிலேட்டடா இருந்தது. அது என்னோட ஒத்து போகும்னு நினைச்சேன் நான். ஸோ அதனால ஓகே பண்ணிட்டேன் நான். ஓகே, இன்ப அதிர்ச்சியில ஸ்டக் ஆகி நிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். உங்க பாயிண்ட்ஸ் எப்படி எடுத்துக்கிறீங்க நீங்க? எந்த அளவுக்கு பெருமையா, எவ்வளவு கிரேட்ஃபுல் நினைக்கிறீங்க நீங்க அதுக்கு? அதுதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவங்க ஜஸ்ட் ஒரு டான்ஸரா வந்து பர்ஃபார்ம் பண்ணால் எப்படி இருக்குது ஏதுன்னு எல்லாத்தையுமே நோட் பண்ணியிருக்காங்கன்னும் போது அது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இப்போ நான் பர்ஃபார்ம் பண்ணுறேன், எனக்கு யார் கொடுத்தாலும் பரவாயில்லன்னு யோசிக்காமல் எனக்கு காட்டுங்க அவங்க பர்ஃபார்மன்ஸ் நான் பார்க்குறேன்னு சொல்லி அது எது நான் பண்ணுறேன்றதெல்லாம் மைண்டாக சொல்லும்போது அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் பண்ணது கொஞ்சம் ரீச் ஆகிருக்கு, ஓகே நான் என்ன பண்ணணும்னு நினச்சின கோரியில் அது தெரிஞ்சிருக்குன்னும் போது ஸோ அவங்க என்ன சூஸ் பண்ணது ரொம்ப ஹாப்பி. ஓகே, ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருப்பாரோ, அமைதியாவே இருக்கிறாரு. பிராக்டிஸ் பண்ணுவாங்க, எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க நீங்க? அப்படியெல்லாம் கிடையாது. அவரு இங்க மட்டும்தான் அப்படி. ஆனா செட்டுக்குள்ள போயிட்டா எல்லா பொண்ணுங்க கிட்டயும் பேசுவாரு ஜாலியா, ஜாலி டைப். அப்பப்ப நாங்க சின்ன சின்ன அந்த டாம் அண்ட் ஜெரி சண்டை எல்லாம் போட்டுப்போம். ஆனா பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது ரெண்டு பேருக்குள்ள இருக்க கெமிஸ்ட்ரி லெவல் வந்து அது வந்து எந்த மிஸ்ஸும் ஆகாது. எப்பவுமே நாங்க வந்து வெளியில மட்டும் தான் சண்டை போட்டுப்போம். He is very good dancer ஓகே, and he is very strengthy. எவ்வளவு கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றீங்க இந்த கமெண்ட்? நம்மள வந்து பேரா சூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு வந்து நம்ம வேல்யூ பண்ணணும், அது கரெக்டா இருக்கணும், அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்கு நீங்க என்னென்ன பிளான் பண்ணீங்க? நான் வந்து ஃபஸ்ட்டு குறை இஷ்யூஸ் இருந்து பேர் சூஸ் பண்ணும்போது, அப்போது அதுக்கான கொஞ்சம் ரொம்ப டென்ஷனாக இருக்குது ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸுக்கு. ஆனால் நாங்கள் 2 பேரும் நல்லவா ஆடி, ஜட்ஜஸ் எல்லாம் நல்லா கமெண்ட்ஸ் பண்ணி இப்போது 2-3 பர்ஃபார்மன்ஸ் பண்ணியாச்சு, அது எல்லாமே நல்ல ரீதி பண்ணியாச்சு. ஓகே, ஸோ வி ஆர் ஹாப்பி அண்ட் ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் பிகாஸ் ஷீ சூஸ் மீ. ஓகே, என்ன தாட் இருந்துச்சு இவங்க வந்து உங்களை பேரா சூஸ் பண்ணாங்க அப்படின்னோடனே உங்களுக்கு என்ன தாட் இருந்துச்சு? எனக்கு வந்து எதுவுமே தெரியாது, பேர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் கம்யூனிகேட் பண்ணி 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 இப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளா. எவ்வளவு சப்போர்ட்டிவ்னு நினைக்கிறீங்க? நாமங்க 2 பேருமே ரொம்ப ரொம்ப லைக் சப்போர்ட்டிவ் டு ஈச் அதர். அண்ட் அவதான் சொல்லணும். யா, எல்லாரும் நல்ல சப்போர்ட்டிவா இருந்தது. இல்ல நான் உனக்கு எவ்வளவு சப்போர்ட் சூப்பர் சூப்பர் சப்போர்ட், எனக்கு எவ்வளவு சப்போர்ட் நல்ல சப்போர்ட் தான். He is a very good person. Okay. First of all, he's a nalla dancer and also a very understanding person. This chumma I'm telling for actually camera. It is not like that. No. ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. We don't fight. என்ன ப்ராப்ளம் இருக்கு, we both sort out together. Very nice understanding. என்ன ப்ராப்ளம் இல்லை, என்ன பிரச்சனை இல்லை. என்ன ப்ராப்ளம் இல்ல சொல்லு, அததான் சொல்றேன். என்ன ப்ராப்ளம் இல்ல, எந்த ப்ராப்ளம் இல்ல சொல்லு. எந்த ப்ராப்ளம் இல்லை, ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இது மேரிடு பர்சன், அதுதான் ப்ராப்ளம். ரிஹர்சல் மிடல்ல பாப்பா ஹலோ பாப்பா நான் ரிஹர்சல் இது யாரா கேட்டாங்களா ரெஜிஸ்டர் பண்ணணும்னு? நான் சொல்றேன். சரி, அவங்களுக்கு அது ஒரு சேலஞ்சா இருந்திருக்கு போல ப்ரோ. அது ஒரு ஓகே. உங்களுக்கு வேற என்ன சேலஞ்சஸ் இருந்துச்சு உங்களுக்கு? எனக்கு ஒருத்தவங்க கூட பேர் பண்ணி ஆடும்போது உங்களுக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் அவங்க ரொம்ப நல்லா தமிழ் பேசுவாங்க, சூப்பராக பேசுவாங்க. மேபி இப்போ வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு அப்படி லேக் ஆகும். ஆனால் அந்த ஒரு கோவம்னு வந்ததுன்னா அங்கே ஒரு ஒரு வரும்பாரு ஒரு எக்ஸ்பிரஷனு. ஆமாம், அந்த ஒரு சந்திரமுகி உள்ளேருந்து வருவாங்க. பட் அது வந்து எனக்கு தேவைதான். என்ன மாதிரி ஆளுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பூஸ்ட் அடி பண்ணாங்கன்னா நம்ம கொஞ்சம் இன்னும் பெட்டராக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான். எனக்கு அது லாங்குவேஜ் மட்டும் தான் யோசித்தேன். பட் அது இல்லை, அவங்க நல்லாவே பேசுகிறாங்க, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்து எல்லாமே சூப்பர். அதே மாதிரி வந்து நான் பார்த்ததுலே பெஸ்ட்டு ஒரு கேர்ள் டான்ஸர். ஓகே, ஸோ அதனால் எனக்கும் ரொம்ப ஹாப்பி இவங்க கூட ஒரு பேரா இருக்கிறதுல. எவ்வளோ கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்க இந்த கமெண்ட்ஸ்க்கெல்லாம்? I know. Thank you. I know. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஃபீல் ஆயிடுச்சு. என்ன ப்ராப்ளம் இருக்கதே ஜட்ஜஸ் வரும் கமெண்ட்ஸ் என்னது இருக்கு மீன்ஸ் ஸ்டைல் எனிதிங் now sort out ஒரு மினிட் we will not take it for a long period of time to sort it. No, nothing. 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணிப்போம். முன்னாடியே நாங்கள் முன்னாடியும் பண்ணுவோம், ஆஃப்டர் கமெண்ட்ஸும் வந்து ஓகே ஜட்ஜஸ் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, நம்ம அதை சார்ட் அவுட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணால் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டர் ஆகும்ல. ஸோ அதனால் வந்து
இப்போ அவங்க ஒன்று சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கிறத தாண்டி அது நம்மளோட கமெண்ட்ஸு. ஸோ அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து அதை சார்ட் அவுட் பண்ணி இமிடியேட்டாக சொல்யூஷன் அதை கண்டுபிடிச்சி மாஸ்டர்ஸ் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ எல்லாம் நல்லா இருக்கு. அவங்க பேரண்ட்ஸ் பரவாயில்ல, சூஸ் பரவாயில்ல. பண்ணிட்டாங்க அப்படின்னோடனே உங்களுக்கு என்ன பாயிண்ட் தோணுச்சு? நம்ம வந்து இதுக்கு ப்ரூவ் பண்ணணும், நம்ம சூஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து எனக்கு நம்மளோட சூஸ் ego பண்ணதே பெருசாக இருந்தது. போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும். ஏன்னா எப்படின்னா லைக் பெட்டிங் போயிட்டே இருந்தது. போக போக என்னன்னா கேர்ள்ஸ் வந்து பிக் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. நான் வரும்போது ஒரு 4 பேரோ 5 பேரோ தான் இருந்தாங்க. லைக் 4 கேர்ள்ஸ் தான் இருந்தாங்க. ஐயோயோ 4 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு. பட் இவங்க சூஸ் பண்ணோடனே லைக் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்மளை நம்பி சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட 100% கொடுத்து அவங்க நம்ம சூஸ் பண்ணதுக்கு நம்ம அது டிசர்வ்டான ஒரு ஒரு காயா நம்ம வந்து இருக்கணும், மாறணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்தது. ஸோ நம்ம இவங்களுக்கு எனக்காக இல்லை இவங்களுக்காக நம்ம ஒரு 100% கொடுக்கணும் Okay. அப்படின்னு ஒரு மைண்ட் செட். ஓகே ஓகே, நீங்க சொல்றீங்களா நான் 5 வயசுல இருந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது இந்த மேடை உங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க? அதை எப்படி ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது எனக்கு முக்கியம் தான். நான் என்னை விட இவனுக்கு முக்கியம்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ மீன் எனக்கு இதுக்கப்புறம் டான்ஸ் நான் பண்ணுவேன், பட் ஐ ஹாவ் அதர் திங்ஸ் டு டூ ஆல்சோ. பட் இவன் டான்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் இட்ஸ் அ பிக் ட்ரீம் கம் ட்ரூ ஃபார் ஹிம். பட் அவனுக்காக அந்த ட்ரீமை நான் வந்து அந்த ட்ரீமில் நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் 2 பேருக்குமே இது இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் முக்கியமா? இது என்னோட ஃபர்ஸ்ட் ரியாலிட்டி ஷோ. அப்பதானே தெரியும் அது என்னோட பெஸ்ட் ஸ்டேஜா மாற்றணும் தான் இருக்குது. இது என்னோட ஒரு ஸ்டார்ட்டா நான் யோசிக்கிறேன். இது என்னோட ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். என்னன்னா நான் 2-3 வேற ஷோஸ் பண்ணியிருக்கு. ஓகே ஸோ அதில் எல்லாமே ஃபினாலே எத்தும்போது, அதாவது ஃபினிஷிங் பாயிண்ட் எத்தும்போது போயிட்டேன். ஸோ இந்த ஷோ அப்படி போவா என்ன சொல்லணும்னு தெரியாது. ஓகே ஸோ ஐ வாண்ட் டு பி த வின்னர். ஓகே. தட்ஸ் மை. சோஷியல் மீடியால உங்களுக்கு என்ன மாதிரி ரிசெப்ஷன் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம்? ஆக்சுவலி என்னன்னா எங்களுக்கு வந்து ஆஸ் அ பேரா வந்து லைக் குட் டான்சர்ஸுங்கிற ஒரு நேம் வந்திருக்கு. லைக் இவங்க தான் வந்து லைக் ப்ராப்பரான ஒரு டான்ஸ் பண்ணுறாங்க எங்களுக்கு. அது ஏன்னா இது டான்ஸ் ஷோ. ஸோ டான்ஸ் ஷோங்கிறப்போ ஆப்வியஸாக நம்ம அதிலோட பெஸ்ட்டு நம்ம கொடுக்கணுங்கிறப்போ அதுலேருந்து க்யூட் கப்புளுங்கிற ஒரு கமெண்ட்ஸும் நாங்கள் பார்த்துருக்கோம். அண்ட் 2 பேருமே ஸ்ட்ராங் டான்சர்ஸ். ஒரு டான்ஸ் ஷோவில் 2 பெஸ்ட்டு டான்சர்ஸ் வந்து இருக்காங்க. அந்த ஒரு கமெண்ட் தான் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் அதை வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்டாக வரும்போது எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓகே. ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி சோஷியல் மீடியாஸில் இருந்தேன். பட் எனக்கு பெருசாக ரீச் ஒன்றும் கிடையாது. பட் இந்த ஜோடிக்கு அப்புறம் ஐ ஹாவ் அ மோர் ஃபாலோவர்ஸ், ஐ ஹாவ் அ மோர் லவபிள் பர்சன்ஸ். என்ன கமெண்ட் சொல்றாங்க அவங்க சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்? எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, பிரதீப் அண்ணாவை ஜெயிக்க வச்சிடுங்க ப்ளீஸ், 2 பேரும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, நாங்க உங்க பின்னாடி நிக்கிறோம். அவங்களோட சப்போர்ட்டை வந்து லவ் மூலமா காட்டிட்டே இருக்காங்க. டெய்லி ஒரு இது வரைக்கும் அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் எங்களோடது வந்து கொஞ்சம் வெளியில நல்லாவே ரீச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நிறைய லவ்வோட நாங்க வந்து இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரோ நீங்க நினைச்சீங்கல்ல அவங்கள ஒருத்தனை அவங்களை கொண்டாடுறாங்கல்ல, இது காரணம் என்னவா இருக்கும் நீங்க யோசிச்சீங்களா என்னைக்காச்சு? அதுதான் நான் வந்து அங்கே ஸ்டேஜில் நிற்கும் போது எல்லாருமே அதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. நம்மள ஒருத்தங்க போயிருக்கான், அவனுக்கு அது கிடைக்கலன்னு மேபி கிடைச்சிருந்தா எனக்கு இவ்வளோ இது ரெஸ்பான்ஸோ இல்லை இவ்வளோ லவ் கிடைச்சிருப்பான்னு தெரில. அது எனக்கு கிடைக்கல. பட் எல்லாருமே அந்த இடத்துல அவங்க நின்றுருந்தா அந்த வாய்ப்பு இல்லாமல் இருந்தால் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்களோ அது என் மூலிமா ஃபீல் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்குமே கிடைச்சதுக்கப்புறமேட்டு நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டனோ அதை விட வெளியில் நிறைய பேர் சந்தோஷப்பட்டாங்க. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே. ஸோ காட் கிரேஸ் தான் எல்லாமே. Tell us about the love given by Tamil people to you through social media pages. எனக்கு தமிழ் பீப்புள் ரொம்ப லைக் சப்போர்ட் லவ் ஐ ஹவ் காட். லைக் 2 years பேக்ல என்னோட வீடியோ இருக்கு, அப்படி போட சாங், தளபதி விஜயோட சாங். அது வீடியோ நான் ரேண்டமாக பண்ணேங்க. அண்ட் தட் வென்ட் லைக் வைரல் 63 million. So that time I understood how much love I got from Tamil people. And now recently also for all our performance எனக்கு ரொம்ப appreciations, love, like Tamil people, the fans, everybody are giving so much love and support. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கு இங்கே பீப்புள். ஆக்சுவலி என்னன்னா இங்கே தான் வந்து தமிழ் ஆடியன்ஸ் தான் வந்து எங்கே டேலண்ட் இருக்கோ அதை வந்து பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. லைக் எனி லாங்குவேஜ், நீங்கள் ஒரு மலையாளியாக இருக்கலாம் இல்லை ஒரு நார்த்தாக இருக்கலாம், நீங்கள் வந்து டேலண்டடாக இருக்க அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம ஆடியன்ஸ் வந்து அவங்கள பாயிண்ட் பண்ணி அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்கள வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த குவாலிட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம பசங்க கிட்ட ரொம்ப பிடிச்சது. ஜட்ஜஸோட கமெண்ட் பத்தி பேசி ஆகணும். ஸோ அவங்களோட கமெண்ட்ஸ் நீங்க எந்த அளவுக்கு வேல்யூ பண்ணுவீங்க, அது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பூஸ்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க நீங்க?
ஒரு எதிர் பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்தாலும் சரி, நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்தாலும் சரி, அதை நீங்க எப்படி எடுத்துப்பீங்க? It's very important for our comments actually. Something mistake also we'll take. Something energy means we have to take like we have to perform next. Okay. This time is better means next time more better. We have to perform like that. அவங்க சொல்லுவாங்க மிஸ்டேக்ஸ் பண்ணியதா சொல்லுவாங்க, அது நெக்ஸ்ட் டைம் கிளியர் பண்ணி ஆகணும். ஸோ அவங்க நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கூட பெட்டர் ஆகும். ஸோ அது நாங்கள் சீரியஸாக எடுப்பாங்க, அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இப்போ நாங்கள் பண்ண பர்ஃபார்மன்ஸில் இன்ன வரைக்கும் எதுவும் சொல்லலை. ஸோ காட் கிரேஸ். மேபி சொன்னாங்கன்னா அது எங்களோட விஷயத்த இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னும் போது நாங்கள் ரொம்ப ஈஸியாக எடுத்துப்போம். அது வந்து நாங்கள் டவுன் ஆகுறது அந்த விஷயம் இல்லை, பரவாயில்ல எங்ககிட்ட இருக்கிற குறைகளை சொன்னால் தான் எங்களுக்கு இன்னும் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்னும் லெவலில் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ அதனால அவங்க சொன்னாங்கன்னா நான்லாம் நார்மலாகவே எடுத்துப்பேன், அதுக்கெலாம் வரிலாம் பண்ண மாட்டேன். ஜட்ஜஸ் வந்து இப்போ ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் கொடுக்குறாங்கன்னா அதை நீங்க எப்படி எடுத்துப்பீங்க? ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்குறாங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம், உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னா நீங்க அந்த கமெண்ட் எப்படி எடுத்துப்பீங்க? எப்படி வேல்யூ பண்ணுவீங்க? ஆக்சுவலி நெகட்டிவ் கமெண்ட் தான் எடுத்துக்கணும். Okay, ஏன்னா positive வந்து தலைக்கு பாசிட்டிவ் வந்து ஓகே, அது நம்மக்கிட்ட இருக்கிறத சொல்கிறாங்க, அது ஓகே. பட் நெகட்டிவ் எடுத்தால் தான் நம்மக்கிட்ட என்ன ட்ராபேக் இருக்கோ நம்ம அதை சேஞ்ச் பண்ணி கரெக்ட் பண்ண முடியும். பாசிட்டிவ் வந்து அது நார்மல், அது நம்மக்கிட்ட இருக்கிறத நீங்கள் நல்லா நடக்கிறீங்கன்னு சொல்கிற மாதிரி அவ்வளோதான். பட் அது ரொம்ப நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணால் அது நம்மளோட ஃப்யூச்சருக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். Okay, யாரோட கமெண்ட் ரொம்ப உங்களுக்கு க்ளோஸ் டு தி ஹார்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த இவங்க ஜட்ஜஸ்ல இவங்க எனக்கு ஒரு கமெண்ட் கொடுத்தாங்க, அது வந்து என் லைஃப் கரியர் ஃபுல்லாக நான் செரிஷ் பண்ணிட்டே இருப்பேன், யாரோட கமெண்ட் நீங்க சொல்வீங்க? சாண்டியானாவோட கமெண்ட்ஸ் என்ன தான். சொன்னார் அந்த இப்போ லாஸ்ட் வீக் பெர்ஃபார்மன்ஸில் பிரியங்கா இந்த கான்செப்ட்ல சூப்பராக பின்னிட்டடா அப்படின்னாரு. ஸோ அது இப்போவுமே எனக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ளே இருக்கு, ஓடிட்டே இருக்கு. வாட் எவர் எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்தாலும் அந்த ஒரு விஷயம் மட்டும் அப்படியே நெஞ்சுக்குள்ள நின்றுட்டே இருக்கு. ஓகே, இதுக்காக தான் வெயிட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ சாண்டியானாவோட கமெண்ட்ஸ் எப்பவுமே எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, எனக்கு ரொம்ப மேம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க வந்து ஒரு டஃப்பான கமெண்ட் கொடுத்தாலும் அது வந்து அழகா ஒரு ஸ்வீட்டா சொல்லுவாங்க. ஸோ ஆமா. ஓகே, ஸோ ஆமா, எனக்கு ரொம்ப மேம் பிடிச்சிருக்கு. எனக்கும் ஸ்ரீதேவி மேமோட லாஸ்ட் எபிசோட்ல ஷி கேவ், அதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேம் ரொம்ப க்யூட்டாக இருக்கு, அண்ட் வென் ஷி கிவ்ஸ் it is very nice, and yeah, that is my favorite comment. And Ramba ma'am Ramba like cutely she gives a comment. நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். But my most favorite Sandy Master also, he tells like till now the favorite comment I would say Sridevi ma'am is flying kiss. ஓகே, இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களை மாதிரி எடுத்துட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்கல்ல, ஆமாம் போறாரு இவரு, நம்மளும் போன அந்த மாதிரி அப்படி. ஆமாம், எனக்கு நானும் ஸ்டேஜில் சொன்னது அதுதான். ஸோ என்ன மாதிரி பசங்க ஒரு 100-200 பேராவது கிளம்பி இங்கே டான்ஸ்க்காக வராங்கன்னா அதில் யாராவது ஒருத்தர் தான் இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முடியுது. ஸோ அப்படி இருக்கும்போது அதில் நானும் ஒரு ஆளாக இங்கே வந்திருக்கும் போது ஸோ அவங்களுக்காக என்னோட ஹார்ட் ஒர்க் என்ன பண்ணுமோ அதை பண்ணுவேன். ஸோ வரணும்னு நினைக்கிறவங்க, நான் ஒரு 5-6 இயர்ஸாக நான் இதுக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருந்து தான் எனக்கு இது கிடச்சிது, உடனே கிடைக்கல. நான் எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் என்ன ஒரு விஷயத்த சூஸ் பண்ணி நீங்கள் போகணுன்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு என்ன ஏஜ் ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளோ வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, அதுக்கான விஷயத்த நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஷோராக அது ஒரு நாள் உங்கள் கையில் வந்து நிற்கும். அது மட்டும் நான் எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்றைக்குமே அதை வராது அப்படின்னு நினச்சிட்டு அதை ஒரு பாயிண்ட் அவுட்டில் ஒரு 6 இயர்ஸ் ஆகுது கிடைக்கல அப்படின்ட்டு நம்ம ட்ராப் பண்ணிட்டு போகாமல் பரவாயில்ல 10-15 இயர்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் எப்பயாவது உங்களுக்கு கைக்கு கண்டிப்பாக வரும், அதை ஹார்ட் ஒர்க் பண்ண. அதுதான் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதுவும் மக்களும் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்காக ரொம்ப நன்றி. எனக்கு இது ஸ்டேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ, பிகாஸ் என்னோட ஒரு ஆசை தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஆக்ட்ரஸ். I want to become Tamil actress. So that's the reason I come for this show. Dancing என்னோட passion, always passion. But எனக்கு தமிழ் சினிமாலே acting I want to do. So for this she is a good actor. டான்சர் அப்படின்றது தாண்டி ஆமா, குட் ஆக்டர். நீங்க எதனா கொடுத்தீங்கன்னா கூட நல்லா ஆக்ட் பண்ணுவா. சரி, தமிழ் டைலாக் ஏதாவது சொல்லி பேசி. தமிழ் டைலாக், எனி டைலாக். நான் சினிமால வர மாதிரி லூஸ் பொண்ணு இல்லை, மாரியோட ஆள் மாசு பொண்ணு. திஸ் இஸ் புஷ்பா. கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க அவ்வளவுதான். மாசு பொண்ணு. வணக்கம் ஏஞ்சலின் அவர்களே, எப்படி இருக்கீங்க? ஹாய், ஐ அம் குட். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். சரி, உங்களுக்கும் டான்ஸ் காம்படின்றது ஒரு பரிச்சயம் எப்பல இருந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? ஓகே, டு பி ஆனஸ்ட் எனக்கும் டான்ஸ்க்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆமாங்க, நிஜமாவே எனக்கு அந்த கனெக்ஷனே கிடையாது டான்ஸ் கூட. ஐ டோன்ட் டான்ஸ். நான் என்ஜாய் பண்ணுவேன், ஆனா ஆட வராது. பட் இட் ஹேப்பன் டு பி மை ஃபர்ஸ்ட் ரியாலிட்டி ஷோ.
அதனால ஒரு ஸ்பெஷல் பாண்டிங் இருக்கு. ஒரு ஆங்கரா ஒரு பெரிய டெலிவிஷன் சேனல்ல வந்தது வந்து திஸ் ஜோடி மேடை சரி, தான். டான்ஸ் பரீட்சை இல்லைன்னு சொன்னாலும் அப்பப்போ வந்துருது எங்கேயாச்சும் ஒரு அது மூமெண்ட். வந்து வரணும்ல, அதை என்ஜாய் பண்றோம்ல. அப்போ ரொம்ப இங்க ஆடுறவங்க மாதிரிலாம் வந்து ஒரு 0.5% கூட இல்ல. பட் கொஞ்சம் ஓரளவுக்கு ஜாலியா இருக்கிறப்போ ஒன்று ஆடுவோம்ல, அந்த மாதிரி வரும். ஓகே, இப்போ இந்த ஒரு வாய்ப்பு எவ்வளவு கிரேட்ஃபுல் நினைக்கிறீங்க? இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, Yeah. So அது எவ்வளவு கிரேட்ஃபுல் நினைக்கிறீங்க? யூடியூப் டு டெலிவிஷன் அப்படின்ற ஒரு ஜேர்னி. யா ஐ மீன் இட் இஸ் வெரி நைஸ். படிப்படியா வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏறி ஏறி போயிட்டு இருக்கிறது வந்து இட் ஃபீல் சோ ஸ்பெஷல் தான், ஓகே, நீங்க சொல்ற மாதிரி இல்லையா? ஆமா. சரி, ஓகே. இப்போ வந்து யூடியூப்னு வரும்போது நீங்க சிங்கிள் கெஸ்ட் ஹேண்டில் பண்ணிருப்பீங்க, ஈவெண்ட்ஸ்னு வரும்போது நீங்க நிறைய கெஸ்ட் ஹேண்டில் பண்ணிருப்பீங்க. ஸோ டெலிவிஷன் வரும்போது டோட்டலா வேற ஃபார்மேட் அது. ஸோ ஜட்ஜஸ் எவ்வளவு கம்ஃபர்ட் கொடுப்பாங்க உங்களுக்கு? நீங்க எவ்வளவு உங்களை கம்ஃபர்டபுளா பாத்துப்பீங்க? ஓகே, ஸோ எங்களோட செட் வந்து ஆக்சுவலி டச்வுட் ரொம்ப ஜாலியான ஒரு டீம். நாங்கள் வந்து இந்த ஜட்ஜஸ் ஆங்கர்ஸ் டீம்லாம் வந்துட்டு வி ஆர் ரியலி லைக் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து ஆஃப் கேமரா எதுவும் டேக் போகல அப்படின்னா கூட நிஜமாவே ரொம்ப ஒரு கேரண்டில் உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி பேசி கலகலன்னு இருக்கிற அந்த ஒரு செட்டப்பில் தான் இருக்கும். ஜட்ஜஸ்மே ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஸ்ரீ மாமா இருக்கட்டும், ரமா மாமா இருக்கட்டும், சாண்டி மாஸ்டர் இருக்கட்டும், இல்லை இப்போ லைலா மேம் கூட அப்படிதான் ரொம்ப ரொம்ப ஃபன்னாக இருக்கிறாங்க. அதனால ஐ திங்க் ஒரு ஒரு ஜட்ஜு இவங்க இன்னொரு சுப்பீரியரான ஒரு பர்சன் அப்படின்ற ஃபீலை தாண்டி ரொம்ப ஜாலியாக பாசமா இருப்பாங்க. இது வந்து ஆனஸ்டா சொல்றேன். ஓகே, ஓகே, ஓகே. உங்களோட கோஹோஸ்ட் பத்தி பேசியாகணும் ரியோ அவர்கள். Yeah. ஸோ எவ்வளவு சப்போர்ட் நினைக்கிறீங்க? ஏன்னா கோஹோஸ்டோட சப்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆமா. ஒரு ஷோவை ஹேண்டில் பண்ணி கூட்டு போகணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டம்னா அவங்களோட சப்போர்ட் வேணும். ஸோ எவ்வளவு சப்போர்ட்டிவா இருப்பாரு, எவ்வளவு ஃபன் அவரு? ஹீ இஸ் த பெஸ்ட். ஓகே, சோ ஃபார். அண்ட் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாரு. அதாவது இனிஷியல் இப்போ கூட கொஞ்சம் ஓரளவுக்கு நான் பிக்கப் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். இனிஷியலா இருக்கிறப்போ எனக்கு வந்து எந்த கேமரா பார்த்து பேசணும்னு தெரியாது. பிகாஸ் நம்ம யூடியூப் ஃபார்மேட்ல 2 கேமரா வச்சிருப்பாங்கன்னா இங்க வந்து அப்படியே சுத்தி 4-5 கேமரா இருக்கும். எதை பார்த்து பேசுறதுன்னு தெரியாது, டேலிலாம் என்னன்னு தெரியாது, இந்த டேக் எப்படி எடுக்கிறது, இதுல என்ன சொல்லணும், கியூ எப்படி கொடுக்கணும், எதுவுமே எனக்கு தெரியாது. அப்போ எனக்கு கத்துக் கொடுப்பாரு. அவர் நினைச்சிருந்தா அவரே எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் இருந்திருக்கலாம். பட் இது இப்படி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி எனக்கு நிறைய கத்துக் கொடுத்துருக்காரு. அண்ட் ஹி இஸ் பீன் அப்படி கத்துக் கொடுக்குற ஒரு பர்சனாலிட்டி, ஒரு சீனியரா இருந்த இடத்துல இருந்து நவ் ஹீஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். நாங்க வந்து மாப்பிள்ள மச்சான கலாய்ச்சிக்கிற அளவுக்கு we are really close. இஸ் பீன் ஒன் ஜெம். அதிகமா இந்த ஷோல கவுண்டர்ஸ் வந்து நான் ரியோ வச்சு தான் போட்டிருக்கேன். ஆனா வந்து இஸ் பீன் வெரி ஸ்போர்ட்டிவ். அவர் வந்து நீ ஏன் அப்படி சொன்ன, இல்ல வந்து இப்படிலாம் சொல்லாத, எனக்கு பிடிக்கல அப்படின்னா எனக்கு ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது. நீ இறங்கி கலாய், நீ இன்னும் ஜாலியா இரு, டேக் த ஃப்ரீடம் அப்படின்ட்டு என்ன ரொம்ப கம்ஃபர்டபுளா இன்ஃபேக்ட் ஃபீல் பண்ண வச்சது வந்து ரியோ தான். ஓகே, கமிங் பேக் டு யுவர் பாயிண்ட். இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல யூடியூப்ல கேமரா செட்டப்ன்றது வேற மாதிரி இருக்கும், கேமரா செட்டப் வேற ஆமா, மாதிரி ஆமா. இருக்கும். இப்போ புதுசா ரியாலிட்டி ஷோ அப்படின்னு நீங்க வரும்போது என்னென்ன சேலஞ்ச் இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல, இனிஷியல் டேஸ்ல உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் வந்து டைமிங். காலையில இருந்து நைட்டு போகும், நைட்டு அடுத்த நாள் காலைல வரைக்கும் ஷூட் பண்ணுவோம். ஐ திங்க் தட் பிகம்ஸ் வெரி ஹெக்டிக் ஒரு பாயிண்ட்ல. முதல்ல வந்து பழக்கம் இல்லாதப்போ நைட்ல கண்ணு சொக்கும் அந்த ஹேபிட் வர்றதுக்கு. அதுக்கப்புறம் இந்த லைட்ஸ் சவுண்ட் இதெல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஹெவியா இருக்கும்ல எல்லாமே. அதுவே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் தான் நினைக்கிறேன், நார்மலான நம்ம ஷோஸ் பண்றதுக்கும் இதுவும். அண்ட் அந்த ஒரு எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு பெரிய ஸ்டேஜ், நீங்க சென்டர்ல நிக்கிறீங்க, அத்தனை ஆடியன்ஸ் இருக்காங்க, அதை தாண்டி டெலிவிஷன்ல பார்க்க போறாங்க அப்படின்றப்போ யூ ஷுட் ஹோல்ட் அண்ட் ஓன் த ஸ்டேஜ். அது இட் ரிக்வயர்ஸ் a lot of எனர்ஜின்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஆரா வேணும். அது டிஃப்ரெண்ட்ல. அதுல இருந்து ஓகே, ஷோல சட்டலா நம்ம பேசிக்கலாம். ஒரு கான்வர்சேஷன் இஸ் ஹார்ட் டு ஹார்ட் பிட்வீன் அஸ். பட் ஹியர் இட் இஸ் டிஃப்ரெண்ட். என்டர்டைன்மெண்ட் ஷோக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க. யா ஆன் தி அதர் ஆப்போசிட் பார்த்தோம்னா நீங்க ஸ்டார்ட் அப் சிங்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரொடக்டிவான ஒரு விஷயம் பண்ணும்போது அதுக்கு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஆமா. அதுக்கு கமெண்ட்ஸ் எப்படி கிடைச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? அதுக்கு ஆக்சுவலி நான் நினைக்கல இதுக்கு வந்து குட் ரிசெப்ஷன் இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா வி ஆர் யூஸ் டு அ செட் ஆஃப் ஷோஸ் இல்லையா. நம்ம ரொம்ப ஜாலியா நம்ம பார்க்கறதே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இது பண்றதுக்காக. அப்போ ஒரு மாதிரி சில்ட் அவுட்டா இருக்குன்னு தான் நினைப்போம். பட் திஸ் இஸ் சோ பிஸ்னஸ் ஓரியன்டட். இது மாதிரி நாலேஜபிளான விஷயங்கள்லாம் இருக்குன்றப்போ எனக்கு ஐ வாஸ் லிட்டில் ஸ்கெப்டிக்கல் இது எப்படி போகும் அப்படின்னு. பட் இட்ஸ் ரியலி குட். ட்ரஸ்ட் மீ, டே 1ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வர கமெண்ட்ஸ் வந்து ஹஸ் பீன் ரியலி குட். ரொம்ப நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க, இது ஒரு நல்ல ஷோவா இருக்கு அப்படின்ட்டு ஃபுல் கன்ஸ்ட்ரக்டிவ் criticism about the good comments, full good comments. And அப்பப்போ ஏதாவது இது பண்ணுங்க அப்படி சொன்னா கூட கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கு. பிகாஸ் அவங்க ஒன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒன்று பாக்குறாங்க அப்படின்னால அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களும் சொல்றாங்க. ஸோ யா ஐம் ஹாப்பி தட் வே ஆல்சோ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். படங்கள் பண்றீங்க, சீரிஸ் பண்றீங்க, ரியாலிட்டி ஷோஸ் எல்லாமே கலக்குங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ்லி டாக்கிங் டு யூ. தேங்க்யூ ஸோ மச். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.